ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் குரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது த ஃப்ராக் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு க்ரைம் த்ரில்லர் சீரியஸாக, அதுலேயுமே ஒரு மிஸ்ட்ரி க்ரைம் த்ரில்லர் ட்ராமா வந்து எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டாக இருக்கும். 8 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 50 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகுது. டோட்டலாக வந்து ஒரு 7 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, இந்த சீரியஸோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சீரியஸில் மொத்தம் 2 கதை ஓடுது. அதில் கரண்ட் பீரியடில் இருக்கக்கூடிய ஹீரோ வந்து ஒரு வெக்கேஷன் காட்டேஜ் எடுத்து நடத்திட்டு இருக்காப்புல. இந்த காட்டேஜுக்கு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு உமன் வராங்க. அவங்க கூடயே ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையனை கூப்பிட்டு வராங்க. ஸோ வந்தவங்க வந்து அன்றைக்கி வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேர் டேக் பண்ண முடியுமா பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்து காசு அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. பட் அந்த இடத்துல வந்து நம்ம எப்போவுமே ட்ரை கிளீன் பண்ணதுக்காக என்னென்ன பொருள் இருக்கோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பிளட் ஸ்டெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு மாட்டுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து அது வந்து தப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதை போலீஸில் போய் கொண்டு போய் சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, இப்படி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட காட்டேஜுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடும், அதுக்கப்புறம் இங்கே யாரும் வந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூட பார்க்குறாப்புல. இவரும் அந்த ரூமில் எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனோட பாடி இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிட்டும் அந்த பாடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூட்கேஸில் போட்டு கொண்டு போயிட்டா. அதனால் இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி மறைச்சிடலாம் அப்படின்னு மறைக்க பார்க்குறாப்புல. அப்படி பேரலாக 2001 வந்து ஒரு கதை ஓடுது. ஸோ இந்த கதையில் வர ஹீரோ வந்து ஒரு ஹோட்டல் எடுத்து நடத்திட்டு இருக்காப்புல அவளோட ஒய்ஃபோட சேர்ந்து. ஒரு பர்டிகுலரான ஒரு பேசனுக்கு வந்து நம்ம ஹீரோவே கூட்டு வச்சு 403 அப்படிங்கிற ஒரு ரூமை கொடுக்குறாப்புல. ஸோ இந்த ரூமை கொடுக்கும்போது அந்த நபர் வந்து பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவன் ஒரு சீரியல் கில்லர். அதுலேயுமே அவன் கார் டிக்கில் ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் முழுகில் கூட்டு வந்து துண்டு துண்டாக வெட்டி கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்த நாளில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலுக்கே ஒரு பெரிய கெட்ட பேர். ஸோ நியூஸு ரிப்போர்ட்டு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலை பற்றி சொன்னோன்னே யாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த 2 கதைக்குமே இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் என்ன, இந்த 2 கதையிலையுமே அதாவது இந்த 2 பீரியட்லையுமே இருந்த ஒரு ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க மூலமாக இவங்க என்ன சொல்ல வராங்க, கூடுதலாக இப்போ இந்த கரண்ட் இயரில் வந்து ஒரு காட்டேஜ் எடுத்து நடத்துகிறாரு பார்த்தீங்களா நம்ம ஹீரோ. ஸோ அவர் வந்து ஒரு வருஷம் கடந்து போயிடுது, அதுலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சீரியல் கில்லர் அதாவது அந்த பையனை வந்து கொலை பண்ணல அவள் திருப்பி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதே காட்டேஜுக்கு திருப்பி வரா, வந்து த்ரெட்டின் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சாங்க, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2001 நடக்கக்கூடிய அந்த ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் உண்டாகுறாங்க, அந்த ஃபேமிலி அந்த விஷயத்துலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வர முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்க ஒரு படம் தான் இந்த ஃப்ராக். இந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சீரிஸோட அந்த ஃபஸ்ட்டு ஒரு எபிசோட் போகும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்லோபானாக தான் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். அதில் 30 நிமிஷம் வரைக்கும் கதை என்னடா அப்படிங்கிற ஒரு தாட்டை எல்லாருக்குமே ஃபீல் ஆகலாம். அந்த 30 நிமிஷம்க்கு அப்புறம் அந்த சீரியல் கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற போர்ஷனில் அந்த கேமரா ஆங்கிள் அன்னைக்கு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் எபிசோடே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லையும் குறிப்பிட்ட ஒரு டூரேஷன் மட்டும்தான் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுமே தவிர நடுவில் நிறைய இடங்களில் லேக்கை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய அந்த 3வது 4வது எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல என்கேஜிங்காக போகும். ஸோ 2 கதைக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் அங்கே தான் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வரக்கூடிய 7, 8 இந்த எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விறுவிறுப்பாக அண்ட் கிளைமேக்ஸுமே சூப்பராக போட்டு முடிச்சிருப்பாங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த பில்லி கதாபாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீரியல் கில்லராக வரக்கூடிய ஒரு பெண் வருவாங்க. ஸோ அந்த மிஸ்டீரியஸான ஒரு உமன் வந்து நம்ம சீரியல் கில்லர்னே எடுத்துக்கலாம். அந்த சீரியல் கில்லரோட கதாபாத்திரத்தோட ரைட்டிங்கும் நல்லாயிருக்கும். அது பண்ணக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைத்திய மாதிரியான ஒரு நடிப்பு நடிக்கணும் அந்த கேரக்டரை பொறுத்தளவுக்கு. அதை ஆன் ஸ்க்ரீனில் அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம், பிகாஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரியே பார்க்கறதுக்கு தெரியவே மாட்டா. ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறா. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கில்லிங் மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு சைக்கோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட கேரக்டரை பொறுத்தளவுக்கு ரொம்ப சைலண்டான ஒரு கேரக்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த சைலண்டான கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரை எப்படி காட்டி கொடுக்க போதா இல்லையா அப்படின்னு சொல்லி இழுத்தது தான் கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். 8 எபிசோட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி 7வது எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா காட்டி கொடுப்பாங்க. அது வரைக்கும் தான் பொண்ணு மாட்டிகிட்டு இருக்கா அது மாட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லி எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் 2 தடவை போயிருப்பாப்ல. அந்த 2 தடவையும் சொல்கிற மாதிரி போயிட்டு கடைசி வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் வந்துடுவாப்ல. ஸோ அதாவது இழுக்கணும் அப்படின்னு பண்ண மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, 8 எபிசோடு வரணும்
தரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இப்படி ஓவராலாக இந்த 8 எபிசோட்ஸில் ஒவ்வொரு எபிசோட டூரேஷன் பார்க்கும்போது 50 நிமிஷம்னா அதில் ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு 15 நிமிஷம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங்னஸோட அந்த சீரியஸை எபிசோட பார்க்க வைப்பாங்க. அதுக்காக வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 எபிசோடுமே உங்களுக்கு போரிங் அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. வர்ற ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையும் ஏதாவது ஒரு 15 நிமிஷம் உங்களை பெஸ்ட்டாக ஒரு என்டர்டெய்னிங் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸோட தமிழ் டப்பிங்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கனால ஒரு டீசென்ட் டு வாட்சபிளான ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமாவை கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் நம்புகிறேன். நிறைய இடங்களில் வர அந்த த்ரில்லிங் போர்ஷனுக்காக கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சீரிஸுக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்குற ஆடியன்ஸ் கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.